ஹலோ மக்களே, கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி கீரை சாப்பிடுவோன்னு மார்க்கெட்டில் போய் கீரை வாங்கிட்டு வந்தோம். கீரை வாங்கிட்டு வந்துட்டு சரி அதை என்ன பண்ணோன்னா சின்ன சின்ன பீஸாக அதை நறுக்கி கழுவி அதை வடிகட்டினோம். வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுட்டோம். சீரகம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டோம். வெங்காயம் போடும்போது ஏன் இப்படி புகையாக வந்துச்சுன்னா ரொம்ப காஞ்சிச்சு சட்டி, அதனால இவ்வளோ புகையாக வந்துச்சு. அப்புறம் காஞ்ச மிளகாயை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல கீரை, அதை நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அதை வடிகட்ட வச்சேன். ஆனால் அது என்ன பண்ணல, வடிகட்டவே இல்லை. சரி கையிலே புழிஞ்சு என்ன பண்ணேன், சட்டியில் போட்டு நல்லா கிண்டி விட்டேன். கிண்டி விட்டதுக்கப்புறம் நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ சட்டி கீழே கொஞ்சம் கம்மியாக வந்துருச்சு. கொஞ்சம் கம்மியாக வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவி விட்டு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணேன்னா கிண்டி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு கீரை பொரியல் ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.